அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த AWS கிளவுட் பிராக்டிஷனர் எக்ஸாமினுடைய ரீசன்ட் பிராக்டிஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம சேனல்லையே இருக்குது. முன்னாடி நம்ம PDF ஃபார்மேட்ல முன்னாடிலாம் அந்த பிராக்டிஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த AWS வெப்சைட்ல போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுல எக்ஸாம் கைடு இருக்கு. இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். AWS சர்டிஃபைடு கிளவுட் பிராக்டிஷனர் அஃபீஷியல் பிராக்டிஸ் எக்ஸாம் கொஸ்டின் செட்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது என்னன்னா இது காசு கட்டணும். இது ஸ்கில் பில்டர்ல இதுக்கு காசு கட்டி நம்ம பண்ணணும். நம்ம இதை பார்க்க போறது இல்ல. இந்த செட்டை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது CLFC02 புது வெர்ஷனுக்கான பிராக்டிஸ் டெஸ்ட். சரிங்களா? இது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 20 கொஸ்டின் வரும். இதுதான் அது உள்ளுக்குள்ள போனீங்கன்னா இந்த ஸ்கில் பில்டருக்குள்ள போகும். ஸ்கில் பில்டர் உள்ள போயிட்டு நீங்க உங்க யூசர் ஐடி லாகின் கொடுத்துட்டீங்கன்னா இது ஃப்ரீ தான். இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ கொஸ்டின்ஸை நம்ம டைரக்டா போய் நம்ம அட்டெம்ப்ட் பண்ண முடியும். நான் இப்போ என்ன பண்றேன், நான் இதை ஸ்டார்ட் பண்றேன். இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்றேன். நம்ம பார்ப்போம். நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது இன்னுமே இன்டராக்டிவா இருக்கும். பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பட்டன் அழுத்திட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். What are the benefits of using AWS Cloud for companies with customers in many countries around the world? சரி, many countries around the world. இப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸை பாருங்க. Companies can deploy applications in multiple AWS regions to reduce latency. கண்டிப்பாக கரெக்டு. டிரான்ஸ்லேட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது சம்மந்தமே இல்லை. Cloud front has multiple edge locations around the world to reduce latency. இது வேலிடு. பார்ப்போம். காம்ப்ரிஹெண்ட் இதெல்லாம் மிஷின் லேர்னிங். இந்த டிரான்ஸ்லேட்டிவ் மிஷின் லேர்னிங் சர்வீஸ், இதுவும் மிஷின் லேர்னிங் சர்வீஸ். எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் கேன் distribute application web traffic to multiple AWS regions around the world. கிடையாது, இது வாய்ப்பு இல்லை. இது லோட் பேலன்சிங் மல்டிபிள் ரீஜியன்ஸுக்குலாம் அது பண்ணாது. அது வித்தின் தி ஜோனு அந்த மாதிரியான இதுக்கு தான் லோட் பேலன்ஸ் பண்ணும். கிளவுட் ஃப்ரண்ட் கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் இதுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்க முடியும். லோட் பேலன்சிங் அதை பண்ணாது. செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டு. இந்த மாதிரி கிரீன் டிக் வரும். கிரீன் டிக் நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டு. நம்மளோட ஆன்சர் ஏசி தான். கரெக்ட் ஆன்சரும் ஏசி தான். இது நீங்கள் பண்ணும்போது டீட்டெயில்டாக அவங்க இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. என்ன, எதுக்காக, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். Which AWS service allow customers to purchase the unused EC2 capacity at often discounted rate? டைரக்டா ஆன்சர் பார்க்காமலே சொல்லலாம். ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ். ஆக்சுவலா இது பார்க்கவே தேவையில்லை. இது நம்ம சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். AWS EC2ல ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அன்யூஸ்டா இருக்கிற EC2 மிஷின் கெப்பாசிட்டியை நமக்கு அவங்க டிஸ்கவுண்டட் ரேட்ல கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். அது கரெக்டு தான். நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர் நமக்கு ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ்ங்கிறது கரெக்டு தான். சரி, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் டிப்ளாயிங் அண்ட் அப்ளிகேஷன் வித் EC2 இன்ஸ்டன்சஸ் இன் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்? ரைட்டு, பார்க்கலாம். ப்ரிவென்டிங் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் கண்டிப்பாக கரெக்டுங்க. நிச்சயமாக இது கரெக்டு. ரெடியூசிங் தி ஆப்ரேஷனல் காஸ்ட்டுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. இதுக்கும் காஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அவைலபிலிட்டி ஜோன், மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனுக்கும் காஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அலோவிங் தி அப்ளிகேஷன் டு சர்வ் கிராஸ் ரீஜன் யூசர்ஸ் வித் லோ லேட்டன்சி. எப்படி சுத்த விடுறாங்க பாருங்க. கிராஸ் ரீஜனா? இது அவைலபிலிட்டி ஜோன்ங்கிறது வித்தின் தி ரீஜனுக்குள்ள தான் இருக்கும். இது கிராஸ் ரீஜன்ங்கிறது தப்பு. இது கிடையாது. இன்க்ரீசிங் தி அவைலபிலிட்டி ஆஃப் தி அப்ளிகேஷன் நல்ல வேலிடான ஆன்சர் தான். இன்க்ரீசிங் தி லோட் ஆஃப் தி அப்ளிகேஷன் அது எப்படி சார்? இன்க்ரீசிங் தி லோட் கிடையாது. இன்க்ரீசிங் தி அவைலபிலிட்டி தான் கரெக்ட். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு கரெக்ட். நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட் தான். இது ரெண்டும் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்ததுக்கு போவோம். A company needs to monitor and receive alerts about AWS management console sign-in events that involve the AWS account root user. எப்படி பாருங்க, sign-in events that involves AWS account root user. ஓகே, which AWS service comply? இதில் கிளவுட் ட்ரையல் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இதில் இந்த கிளவுட் ட்ரையலே இல்லை. கிளவுட் ட்ரையல் ஆன்சர் ஆப்ஷன் இல்லை இதில். சரி, இப்போ IAM கண்டிப்பா இல்ல. IAM நிச்சயமா அது கிடையாது. IAMங்கிறது காமனா நம்ம பேசுறது. ட்ரஸ்டட் அட்வைசர் இதை கொடுக்காதுங்க. ட்ரஸ்டட் அட்வைசர் 5 விதமான இதை கொடுக்கும். பட் இதை ட்ரஸ்டட் அட்வைசர் கொடுக்காது. கான்ஃபிக்கும் இதை கொடுக்காது. கான்ஃபிக் எப்படி இந்த சைன் இன் ஈவெண்ட்ஸை நமக்கு கொடுக்கும். கான்ஃபிக் ஏற்கனவே இருக்கிறதுல இப்போ செக்யூரிட்டி குரூப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரியான இது கம்ப்ளைண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண தான் கொடுக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கான ஆன்சர் கிளவுட் வாட்சாக தான் இருக்க முடியும்.
சரிங்களா? செக் பண்ணலாம். ஓகே. கிளவுட் வாட்ச் கரெக்ட்டு தாங்க. கிளவுட் வாட்ச் மானிட்டர் மூலமா நம்மளால வந்து இத வந்து மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. யூ கேன் யூஸ் கிளவுட் வாட்ச் வித் AWS கிளவுட் ட்ரையல் டு மானிட்டர் அண்ட் ரிசீவ் அலர்ட்ஸா. டேய் அதுக்கு கிளவுட் ட்ரையலே கொடுத்துட்டு போயிருக்கலாம். அது கிளவுட் ட்ரையலை கொடுக்காம கிளவுட் வாட்ச் வித் கிளவுட் ட்ரையல்னு சொல்றான். பட் எலிமினேஷன் தான் இது கரெக்டான ஆன்சர் செக்கிங்க. இந்த எலிமினேஷனை வச்சு தான் நம்ம இந்த ஆன்சருக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு கரெக்டாக எலிமினேட் பண்ண இது பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க எக்ஸாமில். சரி. A company requires an encrypted connection between company's on-premises servers and AWS. Okay. The connection must use company's existing internet connection. Okay. சரி. டைரக்ட் கனெக்ட் இல்லை, டைரக்ட் கனெக்ட் தப்பு. ஏன்னா டைரக்ட் கனெக்ட் இன்டர்நெட் வழியாக ஒர்க் ஆகாது. டைரக்ட் கனெக்ட் வந்து டைரெக்டாக ஒரு லைன் போகும் உங்களுடைய ஆன் ப்ரமிசஸ்லேருந்து AWSக்கு. அதனால இது கிடையாது. அமேசான் கனெக்டை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அமேசான் கனெக்ட்டுங்கிறது கான்டாக்ட் சென்டருக்கானது. கிளவுட் ஃப்ரண்ட்டு இதுக்கானது. இதுக்கும் கிளவுட் ஃப்ரண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. கிளவுட் ஃப்ரண்ட்டுங்கிறது வந்துட்டு CDN கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சைட் டு சைட் VPN தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஏன்னா சைட் டு சைட் VPN தான் encrypted connectivity between on-premises to AWS நமக்கு கொடுக்கும். அதனால சைட் டு சைட் VPN தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். டைரக்ட் கனெக்டுக்கும் சைட் டு சைட் VPNக்கு தான் உங்களுக்கு டவுட் வரணும். மிச்சப்படி பாக்கியெல்லாம் ஆட் மேன் அவுட்டு. பட் டைரக்ட் கனெக்ட் இது கிடையாது இதுக்கு. கரெக்ட் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ சைட் டு சைட் தான் வந்து உங்களுக்கு என்கிரிப்டட் கனெக்ஷன்ஸை கொடுக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். What is the minimum AWS support plan that provides technical support through phone calls? இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்மளோட வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கே ஞாபகத்தில் இல்லை, நான் படிக்காமல் தான் வந்து இதுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதில் இந்த பேசிக் டெவலப்பர் கண்டிப்பாக கிடையாது, என்டர்பிரைஸ் கிடையாது. ஆக்சுவலாக என்டர்பிரைஸ் வந்து ஹை லெவல் சப்போர்ட் தான் என்டர்பிரைஸு. ஸோ டிப்பிக்கலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பிஸ்னஸ் தான் வரும் இதுக்கு. நம்ம வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். கரெக்ட் பாருங்கள். இதுதான் பேசிக் பிளான் வந்து பிஸ்னஸ் பிளான் தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டு. நம்ம வீடியோவில் ஃபோட்டோவே இருக்கும். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் தெளிவாக அதை படிச்சுக்கோங்க, என்னென்ன பிளான்ஸ் என்னென்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. User needs to automatically discover, classify and protect sensitive data stored in S3. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சருங்க. இது மேசி இதுக்கான ஆன்சர். இது வரைக்கும் பாருங்கள் மேசி. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக S3யில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை டிடெக்ட் பண்ணுறது வந்து மேசி தான் பண்ணோம். இது இன்ஸ்பெக்டர் கிடையாது. இன்ஸ்பெக்டர் வந்து EC2வினுடைய வர்னரபிலிட்டிஸை செக் பண்ணோம். காட் டியூட்டி கிடையாது. சீக்ரெட்ஸ் மேனேஜர் கிடையாது. சீக்ரெட்ஸ் மேனேஜர் சீக்ரெட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். இது S3யினுடைய வர்னரபிலிட்டியை மேசி தான் பண்ணோம். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான். மேசி இஸ் தி ஆட்டோமேட்டட் செக்யூரிட்டி ஸ்டஃப். ஓகே. அண்ட் யூசர் டிப்ளாய்ஸ் RDS DB instance in multiple availability zones. This strategy involves which pillar in AWS well architected framework? சூப்பர். AWS well architected frameworkல கிட்டத்தட்ட இப்போ வந்து 6 பில்லர் இருக்குது. முன்னாடி 5 பில்லர் இருந்தது, இப்போ 6 பில்லர் இருக்குது. இது எல்லாமே ஒன்று ஒரு பில்லர் தான். இது இல்லாமல் வந்து இருக்கக்கூடியது என்ன வரும்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி, காஸ்ட் ஆப்டிமைசேஷன், செக்யூரிட்டி, சஸ்டைனபிலிட்டி புது பில்லர் ஆக்சுவலாக. அது இல்லாமல் இன்னொரு ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸு, அது ஒரு பில்லர் ஆக்சுவலாக. சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். இப்போ ஸ்ட்ராட்டஜி விச் இன்வால்வ்ஸ் இப்போ வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் RDSஸை நம்ம டிப்ளாய் பண்ணுறது என்ன? காஸ்ட் ஆப்டிமைசேஷன் கிடையவே கிடையாது, செக்யூரிட்டி கிடையவே கிடையாது. ரிலையபிலிட்டியா பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சியா? அதுதான் இப்போ கொஸ்டின் மார்க்கு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மல்டி ஏசியில் நம்ம வந்து அதை டிப்ளாய் பண்ணும்பொழுது ரிலையபிளாக தான் இருக்கும் நம்மளோட அப்ளிகேஷன். கரெக்டாக? ஸோ ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி ஆப்ஷன் தான் இது கரெக்டு. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி கிடையாது. AWS வெல் ஆர்கிடெக்டட் டூல்னே ஒன்று இருக்குது, AWS வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று இருக்குது. கூகுளில் போட்டு அது 5-6 பில்லரை பற்றி இருக்கும். அந்த 6 பில்லரை பற்றி ஜென்ரலாக படிச்சுக்கோங்க. கரெக்ட் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரிலையபிலிட்டி பில்லர் நம்ம போட்டது இதுக்கு கரெக்டான ஆன்சர் தான். சரி. How does AWS charge for Lambda usage once the free tier has been exceeded? Right. Lambdaக்கு எப்படிங்க காஸ்ட் போடுவாங்க? By the time it takes for Lambda function to run. கண்டிப்பாக கரெக்டு. எவ்வளோ நேரம் லாம்டா ஓடுதுங்கிறத பற்றி. பை தி நம்பர் ஆஃப் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் லாம்டா ஃபங்க்ஷன் சத்தியமாக கிடையாது. பை தி நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் மேடு டு தி கிவன் லாம்டா ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்.
பை தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் காஸ்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? டோட்டல் நம்பர் ஆஃப் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இது எப்படிங்க கரெக்டாக இருக்கும்? எவ்வளோ லாம்டா ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கும் காசுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது ரெண்டு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஆஃப் லாம்டா ஃபங்க்ஷன்ஸுக்கும் இதுக்கும் நல்லா பாருங்கள், வார்த்தையை வச்சு விளையாடுவாங்க எக்ஸாமில். டோட்டல் நம்பர் ஆஃப் லாம்டா ஃபங்க்ஷன்ஸுங்கிறான், டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்னிங் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்ன்னு அவன் சொல்லலை. புரியுதா? டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்னிங் லாம்டா ஃபங்க்ஷன்ஸுங்கிறது இதுதான். நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் மேடு டு தி லாம்டா ஃபங்க்ஷன்ங்கிறது இதுதான். அதனால இது ரெண்டும் தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். கரெக்டு பாருங்கள், ரெண்டு தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டு. அடுத்தது, கம்பெனி இஸ் ஹோஸ்டிங் ஏ ஸ்டாட்டிக் வெப்சைட் ஃப்ரம் சிங்கிள் S3 பக்கெட். விச் AWS சர்வீஸ் வில் அச்சீவ் லோயர் லேட்டன்சி அண்ட் ஹையர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு? பாருங்கள், இது க்ளவுட் ஃப்ரண்ட் தான். இது கரெக்டான ஆன்சர். ஏன் க்ளவுட் ஃப்ரண்ட்டு, ஏன் இதெல்லாம் இல்லை? பீன் ஸ்டாக்குங்கிறது பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ் ஆஃபரிங், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டைனமோ டிபி ஆக்சலரேட்டருங்கிறது டைனமோ டிபி கூட யூஸ் பண்ணுறது, S3 கூட யூஸ் பண்ணுறது கிடையாது. ரவுட் 53க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரவுட் 53ங்கிறது டொமைன் நேம் சிஸ்டமு, அதனால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. க்ளவுட் ஃப்ரண்ட் தான் இதுக்கு கண்டிப்பான ஆன்சர். கரெக்டு, க்ளவுட் ஃப்ரண்ட் தான். வெப் சர்வீஸு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிக், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கு, அதுதான் க்ளவுட் ஃப்ரண்ட்டு நமக்கு. ரைட்டு. A company wants to establish a consistent and private connection. பாருங்க, சூப்பர் கொஸ்டின். நம்ம முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்? என்கிரிப்டட்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறான்? கம்பெனி வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் கன்சிஸ்டன்ட் அண்ட் பிரைவேட் கனெக்ஷன் ஃப்ரம் கம்பெனிஸ் ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டர் டு AWS cloud. இது பாருங்க, இதுக்கு இப்போ பாருங்க, மறுபடியும் அதே மாதிரி பாருங்க, சைட் டு சைட் VPN, கிளைண்ட் VPN, அமேசான் கனெக்ட், டைரக்ட் கனெக்ட். தெளிவாக பாருங்கள், இது கொஞ்சம் இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் நான் பார்த்த வரைக்கும் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி தெளிவாக பாருங்கள். ப்ரைவேட் கனெக்ஷன், புரிஞ்சுட்டா? ப்ரைவேட் கனெக்ஷன் ஃப்ரம் கம்பெனிஸ் ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டர் டு AWS cloudனு வரும்பொழுது ஆப்வியஸாக எல்லாமே போய்டும். டைரக்ட் கனெக்ட் மட்டும்தான் வரும். ஏன்னா டைரக்ட் கனெக்ட் மட்டும்தான் ப்ரைவேட் கனெக்டிவிட்டி பிட்வீன் ஆன் ப்ரெமிசஸ் டு AWS cloud. முன்னாடியே அதை பற்றி பேசினேன். சைட் டு சைட்டுங்கிறது என்கிரிப்டட் கனெக்ஷனை கொடுக்கும், ஆனால் ப்ரைவேட் கனெக்ஷன் கொடுக்காது. இன்டர்நெட் மூலமாக தான் அது போகும். ஆனால் சைட் டு சைட் VPN ஓவர் டைரக்ட் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டு, அந்த அளவுக்குலாம் இந்த எக்ஸாமுக்கு வராது. அது இப்போ மோஸ்ட் செக்யூர் வேயா நீங்க டைரக்ட் கனெக்ட் மூலமா AWS கூட கனெக்ட் பண்ணோம்னா, டைரக்ட் கனெக்ட் பிளஸ் சைட் டு சைட் VPN ரெண்டையும் வச்சு நீங்க பண்ண முடியும். அது வெயிட்டேஜ் எல்லாம் BGP நிறைய இருக்குதுல, அது வெயிட்டை வச்சுட்டு நீங்க எது வழியா உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் நடக்கணுங்கிறதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். காம்பினேஷன்ல ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டைரக்ட் கனெக்டா தான் இருக்க முடியும். கரெக்ட் தான், டைரக்ட் கனெக்ட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரி. A company has an on-premises Linux-based server with Oracle database that runs on it. Company wants to migrate the database server to run on Amazon EC2 instance in AWS. Which service you use? AWS database migration service, AWS migration hub, AWS application migration service, அப்ளிகேஷன் டிஸ்கவரி சர்வீஸ். கண்டிப்பாக டிஸ்கவரி சர்வீஸ் கிடையாது. டிஸ்கவரி சர்வீஸ் வெறும் டிஸ்கவரி மட்டும்தான் பண்ணும். இப்போது மைக்ரேஷன் ஹப்பும் கிடையாது. இது மைக்ரேஷனை பற்றி தான் இவன் தெளிவாக பேசுகிறான். இப்போ ரெண்டு தான். AWS டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸா இல்லை AWS அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸா, இது ரெண்டு தான் இப்போ நமக்கு இருக்கிற இது. இப்போது ஆன் ப்ரெமிசஸ் ஆரக்கிள் டேட்டாபேஸு, ரைட்டா, லினக்ஸ் பேஸ்டு சர்வர் with the Oracle database. Company wants to migrate the database server to run on EC2 instance. ரைட். இப்போ இது எவ்வளோ ட்ரிக்கியான கொஸ்டின் பாருங்க. இதை மேலோட்டமாக படித்தா டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் தான் நமக்கு போக தோணும். ஆனால் இவன் டேட்டாபேஸை மைக்ரேட் பண்ணல. இவன் என்ன சொல்கிறான்? லினக்ஸ் பேஸ்டு சர்வரையே மைக்ரேட் பண்ணுறான். அந்த லினக்ஸ் பேஸ்ட் சர்வர் வித் ஆரக்கிள் டேட்டாபேஸ் ரன்ஸ் ஆன் இட். டிப்பிக்கலாக இது ஒரு சர்வர் மைக்ரேஷன் தான். அப்போ அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ் தான் இது கரெக்டாக இருக்க முடியும். ட்ரிக்கி கொஸ்டினுங்க இது, நல்ல ட்ரிக்கியான கொஸ்டின் ஆக்சுவலாக. பாருங்க, கரெக்ட் பாருங்க. பார்த்தீங்களா, இவன் என்ன சொல்கிறான் பாருங்க. இன்கரெக்ட். DMS யூஸ்டு டு மைக்ரேட் தி டேட்டா ஃப்ரம் ஆன் ப்ரெமிசஸ் டேட்டாபேஸ் டு டேட்டாபேஸ் இன் AWS. கரெக்டா? ஸோ DMS டேட்டாபேஸ் மைக்ரேஷன்ஸுக்கு தான். அதாவது இப்போ இதே கொஸ்டினே ஆன் ப்ரெமிசஸ் ஆரக்கிள் டேட்டாபேஸ், கம்பெனி வாண்ட்ஸ் டு மைக்ரேட் தி டேட்டாபேஸ் டு RDS, AWS RDS ஃபார் ஆரக்கிள்னு கொடுத்துருந்தா நிச்சயமாக டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் தான் இது கரெக்டான ஆன்சர். ஆனால் இது ட்விஸ்டட் கொஸ்டின். இவன்
சர்வர் மைக்ரேஷனை பற்றி தான் பேசுகிறான். அதனால அப்ளிகேஷன் மைக்ரேஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, each department within company has its own independent AWS account and its own payment method. The company needs to centralize departmental governance and consolidate payments. எப்படி consolidate payments? Okay. Achieve this acceptance using AWS services or features. Okay. Cloud map இல்ல organization with all features enabled with one account, invite all accounts to join. இது நல்ல ஆப்ஷன். சிஸ்டம்ஸ் மேனேஜர்லாம் கிடையாதுங்க. காஸ்ட் அண்ட் யூசேஜ் ரிப்போர்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓன் பேமெண்ட் மெத்தட் சென்ட்ரலைஸ்டாக பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டாக இது AWS ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஆல் ஃபீச்சர்ஸ் தான், வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது மூணுமே வந்து அவுட் ஆஃப் இது கொஸ்டின். இது ஆப் சென்டர்லாம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் கரெக்டு. அதுதான் பாருங்கள், AWS organizations provide centralized governance for building. Okay, super. A company is moving all of its development activities to AWS. Company wants a solution to store and manage the developer's source code. Which coding service you use? பாருங்க கோட் ஆர்டிஃபேக்டா கோடு கமிட்டா? இதான் ட்ரிக்கு. இது கோடு கமிட்டு தான். ஏன் கோடு கமிட்டு? கம்பெனி சோர்ஸ் கோடு, கம்பெனி சோர்ஸ் கோடு, அதுதான் மேட்ரு. கோடு ஆர்டிஃபேக்ட் கிடையாது, கோடு கமிட்டு தான் இதுக்கு. சரிங்களா? ஸோ வந்து என்ன, கம்பெனியோட சோர்ஸ் கோடை தான் அவன் மெயின்டைன் பண்ணோம், அதுக்கு கோடு கமிட் தான் கரெக்டான ஆன்சர். காம்ப்ளிகேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கங்க. முன்னாடி இந்த அளவுக்கு கொஸ்டின் காம்ப்ளெக்சிட்டி இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, நிறையா பொடி வச்ச கொஸ்டின்ஸாக இருக்குது ஆக்சுவலாக. விச் ஆஃப் தி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அமேசான் S3? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. குளோபல் ஃபைல் சிஸ்டம் கிடையாது, ஆப்ஜெக்ட் ஸ்டோர் கரெக்டு, லோக்கல் ஃபைல் ஸ்டோர் கிடையாது, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் கிடையாது, டியூரபிள் ஸ்டோரேஜ் சிஸ்டம் கரெக்டு. இது சிம்பிள் தான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக வந்துருச்சு, நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். சரி, which two credential components are required to gain the programmatic access to AWS account? Straight forwardங்க. access key ID, secret access key. இதுதான் primary key கிடையாது, யூசர் ஐடி கிடையாது, secondary key கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு கொஸ்டின் தான் இது. ஆக்சுவலாக ஈஸி தான் இது. சரி, a company requires a relational database on AWS that records new customer orders from website. Which AWS service feature meets this requirement? வாங்க குளோபல் ஆக்சலரேட்டர் டேட்டாபேஸ் சர்வீஸ் கிடையாது, ரிலேஷனல் டேட்டாபேஸ் கிடையாது, டைனமோ டிபி ரிலேஷனல் டேட்டாபேஸ் கிடையாது, NoSQL டேட்டாபேஸ். அமேசான் அரோரா தான் கரெக்டு. இதில் இபிஎஸ்ங்கிறது EC2 கூட போகக்கூடியது. இதில் அரோரா தான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ். அதனால் கன்ஃபார்ம்டாக இதுதான் கரெக்டு. அதுதான் கரெக்டு. சரி, which AWS service identifies security groups that allow unrestricted access to users AWS resources? Samma question, right? Okay, identify security group that allow unrestricted access. இப்போ பாருங்க, ஏற்கனவே நான் இதை பற்றி சொன்னேன். கான்ஃபிகா இருக்கலாம் ஆக்சுவலாக. பட் வந்து இருங்க, ட்ரஸ்டட் அட்வைசர், கான்ஃபிக் ரெண்டுமே இதுக்கு வேலிடான சாய்ஸ் தான். க்ளவுட் வாட்ச், க்ளவுட் ட்ரையல் கிடையாது, ஏன்னா இது அதை பற்றி இல்லை. இது வந்து என்னென்னா ஐடென்டிஃபைஸ் செக்யூரிட்டி குரூப்ஸ் தான். இது அதை பண்ணாது. இது வந்து இது ரெண்டும் வந்து இது பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், இது வந்து API மானிட்டரிங் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குள்ளே ஏதோ ஒன்று தான். ஐடென்டிஃபை செக்யூரிட்டி குரூப்ஸ் தட் அலோ அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு தட் allow unrestricted access. ஐடென்டிஃபைஸ்னா வரும் பொழுது ட்ரஸ்டட் அட்வைசர் தான் கரெக்டு. ஏன்னா கான்ஃபிகை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிக் சேஞ்சஸ் நடந்தால் தான் அது நமக்கு வந்து சொல்லும். இப்போ கான்ஃபிக் ரூல்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போது இதே மாதிரி செக்யூரிட்டி குரூப்பு ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தான் கான்ஃபிக் நமக்கு சொல்லும். ஆனால் அது ஐடென்டிஃபை பண்ணாது. ஐடென்டிஃபை பண்ணுறது ட்ரஸ்டட் அட்வைசர் தான் பண்ணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கரெக்ட் தான், சூப்பர். ஸோ இது ஏன் பண்ணாது? கண்டினியூஸ்லி ரெக்கார்ட்ஸ் தி சேஞ்சஸ் டு பட் நாட் ஐடென்டிஃபை. பார்த்தீங்களா? தட் அலோ அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். அதனால் ஐடென்டிஃபை பண்ணாது, அது சேஞ்சஸை மட்டும்தான் பார்க்கும். மானிட்டர் அண்ட் ரெக்கார்ட் சேஞ்சஸ்ஸு இதுதான் அதை பண்ணும். ட்ரிக்கி கொஸ்டின்ங்க, பயங்கர ட்ரிக்கியான கொஸ்டின் தான். A company wants to create learning application for students. Learning application must give students the option to choose a button
to have a text to read out loud to them. Super. Which AWS machine learning? This is Amazon Polly speaking parrot. ரைட்டுங்களா? எப்பவுமே பாலியை வந்து ஸ்பீக்கிங் பேரட்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கொடுக்குற டெக்ஸ்ட்டை படிச்சு காட்டும். என்ன வாய்ஸில் வேணுமோ அந்த வாய்ஸில் படிச்சு காட்டும். அதனால தான் அந்த ஸ்பீக்கிங் பேரட்டுக்கு பேர் பாலி. அதனால டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, டெக்ஸ்ட் டு சவுண்டு, டெக்ஸ்ட் டு வாய்ஸு, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பாலி பண்ணும். ஆக்சுவலாக அவன் அதுதான் சொல்கிறான், ரீட் அவுட் லவுட் டு தெம். அதனால் கொடுத்த டெக்ஸ்ட்டை படித்து காட்டுறது அது பாலி தான் பண்ணும். பாலி இஸ் தி மிஷின் லேர்னிங் சர்வீஸ் தட் கன்வர்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டான் பாருங்கள். ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டுக்கு ஒன்று இருக்குது, ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? இது பாருங்கள், இது ஆடியோ டேட்டா டு டெக்ஸ்ட்டு. இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு. டிரான்ஸ்கிரைபு உல்ட்டா அப்படியே வந்து நீங்கள் வந்து இப்போ வாய்ஸை கொடுத்து அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா அது டிரான்ஸ்கிரைபு பண்ணோம். டிரான்ஸ்லேஷன் பண்ணோம். டெக்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்கிற இமேஜிலிருந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டெக்ஸ்ட்ராக்ட் யூஸ் ஆகும். இது பாலி தான் கரெக்டான ஆன்சர். Which tasks are customers responsibility in AWS shared responsibility model? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலை பார்ப்போம். பேட்ச் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகி அனர்த்தமான ஆன்சருங்க இது. இன்ஸ்டால் பேட்சஸ் டு AWS RDS DB. எதுக்கு அது பண்ண தேவையில்லைங்கிறதுக்கு தான் அதுக்கு RDSே கொடுக்குறான். RDS வந்துட்டு பேட்சே நம்ம பண்ண தேவையில்லை, AWS தான் பேட்ச் பண்ணுவாங்க. மேனேஜர் சர்வீஸ் தான், அது கிடையாது. கண்ட்ரோல் ஃபிசிக்கல் ஆக்சஸ் டு டேட்டா சென்டர் தட் கண்டெயின் கண்ட்ரோல் ஃபிசிக்கல் ஆக்சஸ் டு டேட்டா சென்டரா? என்ன கம்ப்ளீட்டாக இது வந்து முழுக்க AWS ரெஸ்பான்சிபிலிட்டி. கான்ஃபிகர் IAM யூசர்ஸ் கரெக்டு, கான்ஃபிகர் S3 பக்கெட் கரெக்ட். ஏன்னா இதெல்லாம் நம்ம தான் பண்ணோம். IAM யூசர்ஸ் இதெல்லாம் நம்ம தான் பண்ணோம். S3 பக்கெட்டும் நம்ம தான் பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் கரெக்டுங்க. இது 2ம் கரெக்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாம் கரெக்டாக வந்துடுது. ஸோ வந்துட்டு இதாங்க, நான் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டுக்கு நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம் பழைய எக்ஸாம் கொஸ்டின்ஸு. பட் வந்து இது புது எக்ஸாம் கொஸ்டின்ஸ்க்காக இப்போ வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம செட் ஆஃப் க்ளவுட் ப்ராக்டிஷனரினுடைய செட் இருக்குது இல்லைங்களா, அந்த செட்டில் இதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் அட்டாச் பண்ணி விட்டுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோவில் அந்த செட்டில் பார்க்கும்போது இதையும் சேர்த்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.